அகிலாமா என்ன மருமகளா ஏத்துக்கணும் தாயே. நூறு, 101, 105, 106, 107. 116, 117, 118. ரெட்ட படையில முடிஞ்சா நடக்காது, கொஞ்சம் சிரமமாகும்னு அர்த்தமா? இதுக்கு தான் இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். இப்ப பாரு உன் முகம் எப்படி வாடிடுச்சுன்னு. அம்மா நம்ம கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டாங்களா? என்ன மருமகளா ஏத்துக்க மாட்டாங்களா? அப்படியெல்லாம் போட்டு குழப்பிக்காத. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? டபுள் டிஜிட்ல முடிஞ்சா கொஞ்சம் சிரமமாகும் தானே சொன்னாங்க. அம்மா நீயே சொல்லு, அம்மா என்ன மருமகளா ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா? அம்மா ஏத்துப்பாங்கன்னு அந்த அம்மனே வாக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப சந்தோஷமா? வா போலாம். ரெண்டு பேரும் தீர்க்காசியா நல்லபடியா வாழணும். ரெண்டு பேரும் தீர்க்காசியா நல்லபடியா வாழணும். சந்தோஷம். நல்லா இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. யார் அவங்க? எல்லாரும் அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவா, அவங்க 60ஆம் கல்யாணம் முடிஞ்ச தம்பதிங்கம்மா. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப விசேஷம்மா. உங்களை பார்த்தா புதுசா கல்யாணமானவங்க மாதிரி தெரியுது. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா உங்களுக்கும் இப்படி 60ஆம் கல்யாணம் நடக்கும். நீங்களும் உங்க பேரன் பேத்திங்களோட சந்தோஷமா இருப்பீங்க. வரேன். மாமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கல, என் அப்பா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கல.
இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். வா. நல்லா நல்லா இருக்கு, நல்லா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருங்க. நல்லா 16 பெற்று 16 பெருவாழும் வாழணும். பெருவாழும் வாழணும். தம்பி, அந்த தட்டுல இருக்கிற குங்குமத்தை எடுத்து உன் பொண்டாட்டிக்கு வச்சு விடுப்பா. பொண்ணுங்க வகுடுல வைக்கிற பொட்டு தான் புருஷனுக்காக வைக்கிறது. நீ வகுடுல வச்சு விடுப்பா. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் நெஞ்சில் சேருதே. ஏழு ஜன்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். சொல்லாமல் உன் சுவாசம் என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? என்ன வீட்டில் பெரியவங்களுக்கு தெரியாம விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதான் அந்த பொண்ணு கண்ணுல ஒரு பயம் தெரியுதே, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா. இந்த அகிலாண்டேஸ்வரி சொல்றேன், உன் வீட்டு பெரியவங்க கண்டிப்பா உன் கல்யாணத்தை ஏத்துக்குவாங்க. எங்க அம்மா பேரும் அகிலாண்டேஸ்வரி தான். அப்படியாப்பா? ஆமா பாட்டி, இப்ப நீங்க வாழ்த்துனது எனக்கு அகிலாண்டேஸ்வரி அம்மாவே வாழ்த்துன மாதிரி இருக்கு. உன்னை பார்த்தா நல்ல குணமான பொண்ணு மாதிரி தெரியுதுமா. உன் நல்ல குணத்துக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குமா. ம். வாரிசுன்னு ஒண்ணு வந்துட்டா எல்லா வழியும் காணாம போயிடும். உங்க வீட்டு ஆளுங்க உங்க கல்யாணத்தை ஏத்துக்குவாங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. வா. வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். வணக்கம் மேடம். வாங்க மேடம், உள்ள வாங்க மேடம். மேடம், சார் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு வெளியே போயிருக்காரு. ஓகே. ஏதாவது வேணா என்னை இன்டர்காம்ல கூப்பிடுங்க மேடம். ஓகே. ஓகே மேடம்.
மேடம். சேல்ஸ், பர்ச்சேஸ், மார்க்கெட்டிங் இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கூட நான் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணணும். சோ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு என்னோட கேபினுக்கு இமிடியேட்டா வாங்க. எஸ் மேடம். குயிக். ஓகே மேடம். ஆதி, இனிமேதான் நான் என் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். என் அப்பா தாத்தாவால முடியாதத நாங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் முடிச்சு காட்ட போறோம். ஆதிக்கடவுர் சாம்ராஜ்யத்தையே நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நாங்க பழி தீர்த்துக்க போறோம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், வாங்க. வாங்க சார். வாங்க. உள்ள வாங்க சார். மிஸ்டர் மனோகர், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஹலோ மேடம். ஹாய். இவர் மிஸ்டர் ரவிக்குமார், மார்க்கெட்டிங். வணக்கம் மேடம். ஹாய். இவர் மிஸ்டர் தயாளன், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். ஹாய் மேடம். ஹாய். ப்ளீஸ் டேக் யூ சீட். இந்த மாதிரி புது புது ஐடியாலாம் பண்ணி பிசினஸை டெவலப் பண்ணணும், சரியா? ஆதி, வாங்க ஆதி. அது வந்து சேல்ஸ், மார்க்கெட்டிங், பர்ச்சேஸ் இவங்க கூட சின்னதா ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஆக்சுவலா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஏய் ஸ்டாப் இட். என் ஆபீஸ்க்கு வந்து என்னோட சீட்ல உட்காந்து என் ஸ்டாஃப்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அந்த அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா? ஏய், முதல்ல என் சீட்ல இருந்து எந்திரி. ஆபீஸ் விட்டு வெளியே போ. நான் எதுக்காக இந்த ஆபீஸ் விட்டு வெளியில போனோம்? நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டீஸ்வரியோட மூத்த மருமக. எனக்கு இந்த ஆபீஸ்ல இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ எந்த காலத்திலும் எங்க வீட்டோட மூத்த மருமகள் ஆக முடியாது. அதுக்கான தகுதியும் உனக்கு கிடையாது. ஏய், ஒழுங்கு மரியாதையே சொல்றேன், என் ஆபீஸ் விட்டு வெளியே போ. இல்ல நானே உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். நீங்க என் கழுத்துல தாலி கட்டாத போதே உங்க அம்மா என்ன மூத்த மருமகளா ஏத்துக்கிட்டு எல்லா உரிமையும் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்தத நீங்க பறிக்க முடியாது ஆதி. நான் உங்க சீட்ல உட்கார கூடாதுன்னா உட்காரல. ஆனா ஆபீஸ் விட்டல வெளியில போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. இப்ப எந்திரிச்சு வெளியே போறியா இல்லையா? என் உரிமையை விட்டு கொடுத்துட்டு என்னால வெளியில போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். உன் நிழல கூட இந்த ஆபீஸ்க்குள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. எந்திரிச்சு வெளியே போ. ஏய், எந்திரி எந்திரி. ஆதி, நான் போக மாட்டேன். இங்கதான் இருப்பேன். சொல்லிட்டே இருக்கேன். ஆதி, போ. ஆதி. மரியாதை எந்திரிச்சு வெளியே போயிரு.
என்னாச்சு இவளுக்கு? செல்போன்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருக்கா. என்னாச்சு மித்ரா? போன்லாம் தூக்கி அடிச்சிட்டு இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு? என் வாழ்க்கையில இது வரைக்கும் இந்த அளவுக்கு அவமானப்பட்டது இல்ல ஆண்டி. வர ஆத்திரத்துக்கு அந்த ஆதிய மித்ரா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ பாட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்க. அகிலா வேற வீட்ல தான் இருக்கா. நான் யாரு ஆண்டி? இந்த வீட்ல நான் யாரு? நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. மூத்த மருமகளுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு அகிலா ஆண்டி சொல்லிருக்காங்கல்ல. ஆமா, அவதான் அன்னைக்கு நிறைஞ்ச சபையில எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாளே, அதுக்கு என்ன இப்போ? அப்போ எனக்கு ஆபீஸ் போறதுக்கு உரிமை இருக்குல்ல? ஆபீஸ்க்கு மட்டும் இல்ல மித்ரா, நீ ஆபீஸ்க்கு போய் எல்லாரையும் அதிகாரம் பண்ண கூட உரிமை இருக்கு. உங்களுக்கு தெரியுது, ஆனா அந்த ஆதிக்கு தெரியலையே. ஆபீஸ்க்கு போன என்ன இங்க எதுக்கு வந்த? முதல்ல வெளியில போன. என் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுனது இல்லாம என் கைய புடிச்சு வெளியில தள்ளி விட்டுட்டாரு ஆண்டி. எனக்கு பெரிய அவமானமா போச்சு. ஆதிக்கு தான் உன்னை கண்டாலே பிடிக்காது இல்ல, அப்புறம் நீ எதுக்காக ஆபீஸ்க்கு போன? ஆண்டி, நந்தினி சொன்னதுனாலதான் நான் ஆபீஸ்க்கு போனேன். நந்தினி சொன்னலா? இது எப்ப நடந்தது? அது நந்தினி ஜாமீன்ல வெளியில வந்தது தெரிஞ்சதும் நான் நந்தினிய பார்க்க போயிருந்தேன். அப்போ நந்தினி என்கிட்ட அவ்வளவுதானே மித்ரா, நான் சொல்ற மாதிரி செய், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார். மறுபடியும் நான் அந்த ஆபீஸ்க்கு போகணும். அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு அதிகாரம் பண்ணணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. இங்க பாரு, நீ உன் ரூமுக்குள்ள ஓடி போய் கதவை மூடி தாப்பால் போட்டுக்கோ. நான் அதுக்கப்புறம் அகிலா கிட்ட போய் மித்ராக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள வந்தா. நான் என்னன்னு கேட்டா எதுவும் சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள ஓடி போய் கதவை மூடி தாப்பால் போட்டுக்கிட்டா. அப்படி இப்படின்னு ஒரு கதையை அவுத்து விடுறேன். அவ்வளவுதான். அகிலா பயந்து போய் உன் ரூமுக்கு வந்து கதவை தட்டுவா. ஆனா நீ உடனே திறந்துடாத, சும்மா அப்படியே கதவை மூடி இருக்கட்டும். அவ நல்லா தட்டி கத்துனதுக்கு அப்புறமா கதவை திறந்து சும்மா அப்படியே அழுது டிராமா பண்ணு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு.